everybody. நான் தான் உங்கள் யோகன்சிகா. வாசிப்பிக்கத்தின் மூலமாக எங்களுக்கு நிறைய புக்கு தருவாங்க. நான் ஒரு அரசு பள்ளி மாணவி. நான் அதுலேருந்து உங்களுக்கு படித்த கதையை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த கதையோட ஸ்டார்டிங் டைட்டில் என்ன தெரியுமா? பிஸ்கெட்டின் கவலை. ஒரு பிஸ்கெட் வீடு இருந்துச்சு. அதில் இருக்கிற பிஸ்கெட்டெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஒரு பிஸ்கெட்டுக்கு மட்டும் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பிஸ்கெட்டோட அம்மா கேட்டாங்க. அந்த பிஸ்கெட் சொல்லிச்சா, எல்லா சில்ட்ரன்ஸுமே எல்லா பிஸ்கெட்டையும் வாங்கி சாப்பிட்றாங்க, என்ன மட்டும் யாருமே வாங்கி சாப்பிடல, அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு கேட்டோம். அப்போது அந்த அம்மா சொன்னாங்களா, நீ இனிப்பாகவே இல்லைடா, அதனால தான் உன்னை யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இனிப்பாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிஸ்கெட் கேட்டுச்சான். உன்னை வெள்ளத்தோட பாகில் முக்கிய எடுத்தா நீ வந்துட்டு இனிப்பாயிருவ அப்படின்னு சொல்லிச்சான். இப்போது அது இப்போ கரும்பில் இருந்து தானே நமக்கு வெள்ளம் கிடைக்கும். அதனால் கரும்பு தோட்டத்தை தேடி போச்சான். ஒரு எலி வண்டி உருட்டிகிட்டே வந்துச்சான். அந்த உருட்டிகிட்டே வந்த எலி சொல்லிச்சான், எலிக்கிட்ட போய் பிஸ்கெட் சொல்லிச்சான், என்னை வந்துட்டு கரும்பு தோட்டத்துக்கு உன்னால் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எலி சொல்லிச்சான், என்னோட வீல் உடஞ்சிருச்சு, நீ எனக்கு வீலாக இருந்தேன்னா உன்னை நான் வந்துட்டு பிஸ்கெட் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுவும் ஓகேன்னு சொல்லி வீலாக இருந்துச்சான். இப்போது மறுபடியும் அது ஒரு ஆத்தங்கரைக்கு போச்சு. அங்கே போய் நின்றுச்சான். இங்கே இருக்கிற முயல்கிட்ட வழி கேட்டேன்னா அதை நான் கூட்டிகிட்டு போய் விடும் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ அந்த முயல்கிட்ட போயிட்டு நான் அது கேட்டுச்சான், பிஸ்கெட் கேட்டுச்சான், எனக்கு கரும்புக்கு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போ, அதுக்கு வழியாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டுச்சான். இப்போது அந்த முயல் சொல்லிச்சான், நான் ஒரு படகு ஓட்டி, என்னோட படகு வந்துட்டு ஓட்டையாயிடுச்சு, என்னை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போயிட்டேன்னா நான் உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுவும் ஓகேன்னு சொல்லிச்சான். இது ஜாலியாக போயிட்டு நீந்திட்டே அடுத்த கரைக்கு போயிடுச்சான். இப்போது ரொம்ப நன்றி, நான் உன்னை ஒரு யானை இருக்கும் அங்கே கொட்டிட்டு போய் விட்டுறேன், அதுக்கிட்ட வழி சொல்லு, அது உனக்கு வழி சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போது அந்த யானை சொல்லிச்சான், எனக்கு நீ வந்துட்டு எனக்கு பொட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசை, நீ வந்துட்டு ஒரு பொட்டா நெத்தியில் இருந்தேன்னா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதான் அந்த கரும்பு தோட்டம் அப்படின்னு சொல்லிச்சான். இதுவும் பொட்டா இருந்துச்சு. இப்போது என்ன பண்ணிச்சா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட விட்டுச்சான். இப்போது நீ இந்த பாட்டிக்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுச்சு. இப்போது அந்த பாட்டி சொன்னாங்கன்னா, நான் வந்துட்டு வெள்ளை கருப்பட்டி முறுக்கு சுட்டிகிட்டு இருக்கேன், என்னோட கரண்டி வந்துட்டு உடஞ்சிருச்சு, நீ வந்துட்டு கரண்டியாக இருந்தேன்னா நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் கரும்பு தோட்டத்துக்குன்னு சொன்னாங்க. இப்போது அந்த கரண்டியும் உடஞ்சிருச்சு. இப்போ அதுவும் பிஸ்கெட் வந்துட்டு கரண்டியாக மாறிடுச்சு. இப்போ அந்த பாட்டி அந்த வெள்ளத்தில் முக்கி எடுக்க அந்த பிஸ்கெட் இனிப்பாயிடுச்சு. இதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அவங்க இறக்கிட்டே வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். அப்போது இல்லை வேணாம், எனக்கு வந்துட்டு நான் இனிப்பாகணும் தான் கரும்பு தோட்டத்துக்கே போகணும்னு சொன்னேன், இப்போ நான் இனிப்பாகிட்டேன், அதனால எனக்கு கரும்பு தோட்டம் வேணாம். கடைசியில் அது போக வேண்டிய இடத்துக்கே போகாமல் அதுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.